வடிவா குட்டி குட்டி முத்த மாதிரி கொத்தி எடுத்தாச்சு. இப்போது கீரை கழுவி காய வச்சிருந்தாங்க தண்ணி வடிகிறதுக்கு. எங்களுக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் பலாப்பழம் இருக்காது. நீங்க பாருங்க அப்படி மணல் போட்டாச்சு. உங்களை மாமி சொல்லுவா அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்களோட கேஜி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு சமையல் தான் பார்க்க போறோம். பழைய காணொலி, நான் முதல் போட்ட காணொலியில புட்டும் கத்தரிக்காய் பொரியலும் அப்படி செய்யறதுன்னு காட்டியிருப்பேன். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு புட்டு தான் செய்ய போறோம். என்ன புட்டுன்னா கீரை புட்டு. ஏற்கனவே நாங்க கீரை புட்டு செஞ்சு காட்டி இருக்கிறோம். புட்டு மெட்டனீத்துப்பட்டியா அவிக்கலாம். வளமையா கோதுமை மாவில புட்டை அவிச்சு காட்டுறாங்க. கோதுமை மாவை அவிச்சு காட்டுறாங்க. இந்த முறை வந்து அரிசி மாவில கீரை புட்டு செஞ்சு காட்ட போறேன். எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முதல் யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எல்லாருமே எங்களோட வீடு எப்படி என்ன கட்டத்துல வீடு போய் கொண்டிருக்குதுன்னு கேட்ட நீங்க எல்லாருக்கும் நாங்க காட்டுவோம் இப்ப என்ன நிலப்பாட்டில் எங்கட வீடு இருக்குதுன்றத நானும் சக்தியும் சேர்ந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு காட்டுவோம். காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கீரைய எடுத்து வச்சிருக்கிறோம், வெட்டிட்டோம். இத கழுவி இப்ப காய விட போறோம். ஓகே, இப்போ நாங்கள் மா குழைக்க போகிறோம். நான் இன்னைக்கு வெள்ளை மாவில் செய்யலை, கோதுமை மாவிச்சதில் செய்யலை. வெள்ளை அரிசி மா மில்லியில் வாங்கி வச்சிருக்கிறோம். வெள்ளை அரிசி மாவில் தான் இன்னைக்கு நான் புட்டா விற்க போகிறேன். அரிசி மா இப்போ 2 இருக்குதானே, சிவப்பரிசி மா வெள்ளை அரிசி மாண்டு. அதுதான் நாங்கள் வளமையாக இங்கே இருக்கிறாங்களா நாங்கள் வேண்டது பண்டத்தரிப்பில் இருக்கிற ஒரு மில்லியில் தான் வேண்டுனாங்க. அந்த மா கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். அங்கே தான் நாங்கள் அரிசி மாக்கள் வாங்குறது. இப்போ வடிவாக கீரை போட்டு செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் தண்ணியாக குழைக்கக்கூடாது. கீரை போட்டு கொஞ்சம் ட்ரையாக தான் குழைக்கணும். அப்போ தான் கீரைகள் எல்லாத்தையும் நாங்கள் போட்டு பிரட்டிக்கல தண்ணி வரந்தானே அதுக்கு கணக்காக இருக்கும் புட்டு. நாங்கள் வடிவாக அந்த புட்டு கொத்துற கப்பால் வடிவாக குழைச்சதுக்கு அப்புறம் முதல் வீடியோவிலேயே பார்த்துருப்பீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். நான் இதை குழாச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் புட்டை வடிவாக குழாச்சி எடுத்துட்டேன். இனி கொத்துவோம். இந்த பதம் வந்து காணும் புட்டு. இப்போ நாங்கள் வடிவாக புட்டை கொத்தி பிடிச்சு எடுக்க போறோமா. போன முதல் வீடியோல பார்த்துருப்பீங்க தானே, அதே மாதிரி குட்டி குட்டியா எடுக்க போறோம். ஓகே, நாங்க புட்டு வடிவா குட்டி குட்டி முத்து மாதிரி கொத்தி எடுத்தாச்சு. இனி புட்டுக்கு தேவையான பொருட்களை சேர்க்க போறோம். சரியோ, வாங்க பார்ப்போம் என்னன்னு. இப்போது கீரை கழுவி காய வச்சிருந்தாங்க தண்ணி வடிகிறதுக்கு. இப்போ இந்த கீரையை எடுத்து வந்து கீரையை வந்து குட்டி குட்டியாக நான் வெட்ட போகிறேன். நல்ல குட்டி குட்டியாக வெட்டணும். இதில் என்ன பகுதின்னா நானும் ஒரு கீரை வேணி வந்துட்டேன், அம்மாவும் ஒரு கீரை வேணி வந்துட்டா. இப்போ அந்த நான் வேணி அந்த கீரை வந்து கீரை புட்டா வைக்கிறதுக்கு சரி வராது. ஏன்னா அது முத்தி போச்சு. எனக்கு அது தான் தெரியும் அப்படியே இருக்குதுண்டு. நல்லா முத்திட்டுது அந்த கீரை. கறிக்கே மசிக்க முடியாது, அந்த தும்பு மாதிரி இருக்கும், அரைச்சி தான் எடுக்க முடியும். இது வந்து நல்ல பிஞ்சு கீரை. அதில் தான் கீரை புட்டா வைக்கிறதுக்கு பிஞ்சு கீரை தான் கரெக்டாக இருக்கும். சரியான குட்டி குட்டியாக அரிஞ்சு எடுப்போமா. ஓகே, சரி. இப்போ இங்கே வேறங்க
முக்கால்வாசியும் வெட்டிட்டேன். இப்படி நல்ல சின்ன சின்னதாக தான் வெட்ட வேணும். முக்கால்வாசியும் வெட்டிட்டேன். வெட்டி முடிச்ச பிறகு இனி இதை புட்டுக்க போட்டு மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வெட்டினோம்னா தான், அது சின்ன வெங்காயம் தான் கட்டாயம் சுவியை கொடுக்கும். பெரிய வெங்காயம் அவ்வளோது கண்டு இருக்காது, ருசி இருக்காது. சின்ன வெங்காயம் போடுவோம். சரியோ? இனி இதை வட்டி போட்டு சின்ன வெங்காயத்தை உரிக்க போடுறேன்னா. இது வடிவா பாருங்க, இவ்வளோ சின்ன சின்ன துண்டா வட்டி இருக்கிறேன் நான். ஓகே, இனி என்ன செய்ய போகிறோம்னா வெங்காயம் தான் உரிக்க போகிறோம். சின்ன வெங்காயம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கே சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் எடுத்து வச்சிருக்கிறேன். ரெண்டையும் உரித்து அதையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்ட போகிறேன். நாங்கள் வெங்காயத்தை உரிப்போம். அதில் புது வெங்காயம், அதால் உடனே உரிப்படுறது. உணவு நாங்கள் பெருசாக ஆரோக்கியமான உணவுகளை பிடிக்காதானே நான் பெருசாக சாப்பிட்றேல. ஆனால் அந்த கறியோடு சாப்பிட்டா கீரை கறி விட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கறியோட கூட சேர்ந்து தனியாக சாப்பிட மாட்டேன். கறி சம்பல் அப்படி சாப்பிடுவோம். அடுப்பை மூட்டுவோம். அடுப்பை மூட்டி கொதிக்க விடுவோம். முதல் தண்ணியை புட்டுப்பானையை வைப்போம். அடுப்பு மூட்டுறது தான் ஒரு ரிஸ்கியான வேலை. ஓகே, பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் உரித்து ரெடியாக வச்சுருக்கிறேன். இனி இதையும் குட்டி குட்டியாக வெட்டணும். சரியோ? உங்களோட விருப்பம். சில பேருக்கு தான் கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்ட விருப்பம். நாங்கள் வந்து குட்டி குட்டியாக வெட்டுறோம். இன்றைக்கு வளமையாக கீரை புட்டு அவிச்சு தானே செய்கிறேன். நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தாளித்து செய்வோம்னு நான் யோசித்தேன். நான் அது சும்மா இந்த ஐடியா தான். ஆனால் அதை விட இந்த தாளிக்கிறதுக்கு நாங்கள் ஆயில் பயன்படுத்துவோம் தானே, எண்ணெய் பயன்படுத்துவோம். அதை விட இது எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குமென்றதால நான் அந்த முறையை கைவிட்டுட்டேன். அதை எப்படி செய்யணுமெண்டா, வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நாங்கள் கறிக்கு தாளிக்கிறோம் தானே, அப்படி தாளிச்சிட்டு கீரையை குட்டி குட்டியாக வெட்டிட்டு கீரையை அந்த தாளியத்தோடு சேர்த்து போட்டு தாளிக்கிறாரு. தாளிச்சிட்டு புட்டை தனியாக அவிச்சிட்டு கீரைக்குள்ளே போட்டு பிரட்டுறாரு. இப்போ மரக்கறியலை தாளிச்சிட்டு போட்டு பிரட்டு வந்தானே, அப்படி செய்து பார்க்கலாம்னு யோசித்தேன் நான். ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படி இருந்ததுன்னு. நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். இது வந்து நாங்கள் எண்ணெய் சீரோ ஆயிலில் செய்ய போகிறோம். அதால் இது சரியான ஆரோக்கியம்ன்றதால நான் இதையே செய்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நாங்கள் வெங்காயத்தை வெட்டிட்டு பச்சை மிளகாய் தான் மக்களே மிகவும் அவதானமாக இருக்கணும். கணக்கு தரவே நாங்கள் பச்சை மிளகாய் வெட்டி அந்த கை எரிய வலிக்கிட்டுச்சுன்னா அது வேறு லெவலில் எரியும். அதனால் கையில் படாமல் கவனமாக அப்படி தட்டில் வச்சு வெட்டுறது பெட்டர். பச்சை மிளகாயை எங்களுக்கு தண்ணியும் கொதிச்சு கொண்டு வந்துட்டு நாங்கள் முதல்ல தண்ணி வச்சதால இனி வெங்காயத்தை வெட்டிட்டு நான் காட்டுறேன் அடுத்த காட்டுற நடவடிக்கைகளை. இங்க பாருங்கோ, புட்டு அப்படியே சும்மா மணல் மாதிரி கொத்தி எடுத்து வச்சிருக்கிறேன். சரியோ? புட்டுக்குள்ள நான் இங்க வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இரண்டையும் சேர்க்கவும். சரியோ? அடுத்தது வந்து தேங்காய் பூ திருவி எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். நாங்க அப்படியே வச்சிருந்த எங்கட கீரையும் இருக்குதானே, கீரையும் போட்டாச்சு. எங்களோட மாமி சொல்லுவா கீரை கூட இருக்கணும், மா குறிய இருக்கணும். அதாவது இப்ப ஒரு சுண்டு மாவில புட்ட வைக்க போறோம்னா கணக்க கீரை போடணும்னு சொல்லுவா. கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு நாங்க கணக்க புட்டு அவிக்கிறோம். புட்டு நான் மூண்டரை சுண்டு புட்டு அவிக்கிறேன். கீரையும் போட்டு அவிக்கிறதால எங்களை வீட்டுல எல்லாருக்குமே காணும். கணக்க இது மிஞ்சும். ஓகே, இப்போ வட்டிவா கலந்து விடுவோம். கீரையோட சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு எல்லாமே நல்லா கலப்பட வேணும்.
இதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த கேக் ட்ரே வந்து காணாது. ஓகே, நம்ம தான் மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க கீழே எல்லாமா இருக்கு கணக்கு. இதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். சரி, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நாங்கள் நீத்துப்பட்டியில் போட போகிறோம். நீத்துப்பட்டி எடுத்து குழால் புட்டா நீங்கள் செய்ய போகிறீங்கன்னாலும் பரவாயில்லை, உங்களோட விருப்பம். நீத்துப்பட்டியில் செய்ய போகிறீங்கன்னாலும் எது விருப்பமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் ஒரு நீத்துப்பட்டியாக வச்சுட்டு பார்ப்போம் உப்பெல்லாம் கணக்காக இருக்குது உண்டு. அப்படி உப்பு காணாட்டி பிறகு நாங்கள் போட்டு மற்ற நீத்துப்பட்டியாக அவிக்கலாம். ஓகே, இப்போ எங்களுக்கு நீத்துப்பட்டியில் போட்டாச்சு. இனி நாங்கள் அவிய வச்சு எடுப்போம். ஓகே, அவிய வச்சுட்டு அவிஞ்ச அப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, புட்டுக்கு ஒரு கோம்போண்டா பிலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம், அந்த முக்கணிகளும் வேற லெவல்ல இருக்கும் புட்டோடு சாப்பிட. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் பலாப்பழம் கிடைச்சிருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறது மேலே பாருங்க, அப்படியே நான் இருக்கிறதே ஒரு பிலாப்பழ தோட்டத்துக்கு கீழே தானே. எங்களோட வீட்டை கணக்க பிலாமரம் நிற்குதா, இல்லை கணக்க பிலா காய்ச்சிருக்குது பிலாக்காயால். அதில் ஒரு பிலாப்பழம். இது பெருசாக கலர் இல்லை. ஒவ்வொரு பிலாமரத்தின் பிலாப்பழம் ஒவ்வொரு சுவை. இது வந்து பெருசாக நாங்கள் கலர் இல்லை, அது இனிப்பு இருக்குது, கலர் இல்லை. சரியா, அதை நான் இப்போ எடுத்து வைக்க போகிறேன். இது அம்மா வெட்டி கொண்டிருக்கீங்களோ ஒரு சின்ன துண்டு வேணி அந்த நான் இதையும் நாங்கள் வீடியோவுக்கு இன்னைக்கு சாப்பிட்டு உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த பிலாப்பழம் வந்து பார்க்குறதுக்கு கலர் இல்லை, ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. அதான் இந்த ஏதோ ஒரு பழமொழி சொல்கிறவன் எனக்கு திடீரென பழமொழி ஞாபகம் வரையில். இந்த வெளித்தோட்டத்தை கண்டுட்டு நாங்கள் நினைப்போம் இது சரி இருக்காது போல. அப்படிதான் நான் ஒரு கொஞ்ச நேரத்தை நினைச்சேன்னா நல்லா இருக்குது. தோண்டி வைப்போம் புட்டோடு சாப்பிட்றதுக்கு. இந்த பிலா விதைகள் இருக்குல்லோ அதில் கறி வச்சா வேறு லெவலில் இருக்குது. இந்த பிலா தடல் பிலா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று செய்யலாம், தெரியும் தானே உங்களுக்கு. சரி, இனி நாங்கள் புட்டு அவிஞ்சிட்டு தோணும் பார்த்து ரக்குவோம். ஏன்னா பிலாப்பழம் இருக்கட்டும். ஓகே, புட்டு அவிஞ்சிட்டு எங்களுக்கு குழம்பி போச்சுது. இந்த புட்டு ரெடி ஆயிட்டுது. புட்டு இந்த கறி வந்து நாங்கள் மதிய உணவுக்காக சமைச்சிருந்த கறி, முருக்காங்காயும் உருளைக்கிழங்கு போட்ட ஒரு கறி, தயிர் சொதி, வாயூர்து பருப்பு கறி, மறுது பலாப்பழம். நாங்கள் இப்போ கீரை புட்டை தனியாக சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குதுண்டு. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கு. எனக்கு உண்மையாகவே கீரை போட்டு பிடிக்காது. நான் முதல்ல சொன்னேன், ஆனால் நல்லா இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ இனி பிடிக்கும் போல் அப்படி இருக்கலாம். இனி எங்களோட தயிரோடையும் கொஞ்சம் கறியோடையும் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். இது வேற லெவல். எனக்கு இந்த கறியோடு சாப்பிட்றதான் பிடிக்கும். அதெல்லாம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா டேஸ்டா இருக்குது. சக்திக்கு இந்த கோம்பை பிடிக்காது, கறியோட பலாப்பழம் செய்து சாப்பிட்றதா நான் நல்லா இருக்கு மக்களே. உண்மையாக ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவலில் இருக்கு. வேற வழி இல்லை, நானே தான் சொல்லணும். சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு நானே தான் சொல்லணும் நல்லா இருக்கு. ஓகே, எங்களோட சேனலுக்கு புதுசாக யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வேற லெவல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.